திமுக அரசை கண்டித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழக முன்னோடிகள், பொதுமக்கள் அனைவரும் கண்டன கோஷங்களை எழுப்ப நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, கிளைக்கழக நிர்வாகிகளே, கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், கள நிலவரம். நிச்சயமா சிவரஞ்சனி, அதாவது மதுரை மாவட்டத்திற்கு லோயர் கம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற தவறியதாகவும், அதாவது பாலடைந்த சாலைகளை சீரமைக்க திமுக அரசை கண்டித்தும் வண்டல் மண் எடுப்பது என்ற போர்வையில் மணல் கொள்ளையை அடிப்பதாகவும் குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதனை ஒட்டி இன்று திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி மற்றும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன், திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, மேலூர் எம்எல்ஏ பெரிய புல்லான் உள்ளிட்ட பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 5000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரையிலான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவில்லை எனவும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை என்ற காணொலி காட்சி திரையில் ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. முறையான சாலை வசதி செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து பல்வேறு முறை கோரிக்கை விடுக்கப்பட்டுமே சாலை வசதிகள் செய்து தரவில்லை எனவும், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை எனவும் இதனை கண்டிக்கும் விதமாக இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும் போராட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பேசி வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். மிகப்பெரிய சாதனைகளை